நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைனாவை சீண்டும் விதத்தில் நம்ம ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் அதை செய்கிறோமா, திடீர்னு ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஆச்சரியமாக வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு தலாய்லாமா விவகாரத்தில் இந்தியா சீனாவை பெரிய அளவுக்கு சீண்டி இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதற்கு முன்னாடியே ஒரு 2 வீடியோவில் நான் சொன்னேன். என்னென்னா, ஜூலை 6ஆம் தேதி தலாய்லாமாவோட பிறந்தநாள் வருது, 90வது பிறந்தநாள் வருது, அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்லாம் நான் சொன்னேன். ஸோ தலாய்லாமா அவர்கள் நம்ம வீடியோவில் பேசின மாதிரியே இந்த வாரம் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். என்னென்னா, அவருக்கு அடுத்து தலாய்லாமாவை கண்டிப்பாக அடுத்து ஒரு தலாய்லாமா வரப்போகிறாரு. அதை வந்து அவங்க தான் தேர்வு செய்ய போகிறாங்க. தலாய்லாமாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டையில் தான் தேர்வு செய்ய போகுது அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. இதில் எங்களை தவிர வேறு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, நாங்கள் தான் தேர்வு செய்வோம் அப்படின்றத சீனாவை இன்டெரக்டாக குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இம்மிடியேட்டாக உடனே சீனா வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா, அது எப்படி இத்தனை வருஷம் தலாய்லாமாக்களை சைனாவில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது திபெத்தையும் அவங்க சேர்த்து சொல்கிறாங்க, அங்கே தான் நடந்திருக்கு. முதல் முறையாக எப்படி ஒரு தலாய்லாமாவை சைனாவை விட்டு எல்லையை தாண்டி வேற ஒரு நாட்டில் தேர்வு செய்ய முடியும்? இங்கே நிறைய நடைமுறை இருக்குது. பயங்கரமான அந்த மத வழக்கப்படி அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சீட்டு குலுக்கி போட்டு எல்லாம் முக்கியமான அந்த மத குருக்களையும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த தலாய்லாமாவை சைனாவில் தான் தேர்வு பண்ணுவாங்க. தேர்வு பண்ண தலாய்லாமாவை ஃபைனலாக சைனீஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்னு சைனா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இவர் வந்து அடுத்து நாங்கள் தான் தேர்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கூடிய விரைவில் அறிவிப்பு வரப்போகிறது. ஸோ இப்படி சைனா சொன்ன உடனே நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இருக்கிறார்ல, மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த முழு உரிமை வந்து தலாய்லாமா அவர்களுக்கு தான் இருக்குது, இதில் வேறு யாரும் தலையிட முடியாது அப்படின்னு அவர் வந்து இந்த வியாழக்கிழமை சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய அரசாங்கத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு முக்கியமான அரசியல்வாதி, இந்த விஷயம் சம்பந்தமாக முதல்ல கருத்து சொன்னது இவர் தான். வேறு நம்ம கவர்மெண்ட் வந்து எதையுமே பேசலை, எந்த கருத்தையுமே சொல்லலை. ஆனால் கிரண் ரிஜிஜு அவர்களை வச்சு வந்து பேச விட்டுட்டாங்க. சீனாவுக்கு எதிராக நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க. உடனே சீனாவுக்கு வந்தது பாருங்க கோபம். இந்திய அரசாங்கம் இது சம்மந்தமாலாம் கருத்து சொல்லக்கூடாது. திபெத் விஷயத்தில், சைனா விஷயத்தில், எங்களுடைய இன்டர்னல் மேட்டரில் நீங்கள் தலையிடக்கூடாது. இவ்வளோ நாள் உறவு வந்து ரொம்ப மோசமாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. ஜி ஜின்பிங்கும் மோடி அவர்களும் சந்தித்து பேசி அடுத்த கட்டத்துக்கு ரிலேஷன்ஷிப் போயிருக்கு. 4 ஆண்டுகளாக ரிலேஷன்ஷிப் வந்து உறைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் திருப்பி நீங்கள் பேசுகிறது இருநாட்டு உறவுகளை பாதிப்படைய வச்சிடக்கூடாது, அதனால் கவனமாக பேசுங்க அப்படின்னு சீனா வந்து ஒரு எச்சரிக்கையை, அதாவது எச்சரிக்கைன்னு இல்லை, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கிறதா எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா வந்து திபெத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜிசாங் அப்படின்னு சொல்கிறாங்க. திபெத்தை வந்து சைனாவில் ஜிசாங்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஜிசாங் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. தலாய்லாமா இப்போ இருக்கக்கூடிய 14வது தலாய்லாமா ஒரு பிரிவினைவாத எண்ணம் உடையவர், அவர்கிட்ட இந்தியா வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும், நீங்கள் அவரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, திபெத் விஷயத்தில் நீங்கள் கொடுத்துருந்த அந்த ப்ராமிசஸை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு தலாய்லாமா அவர்களுடைய பிறந்தநாள். நாளைக்கு இன்னும் நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வந்து வரலாம். பொதுவாக நம்மளுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தலாய்லாமாவோட பிறந்தநாளை நேரில் போய் அட்டன் பண்ணுறதை சைனா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க 14வது தலாய்லாமா ஒரு பிரிவினைவாதி அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் சீனா வந்து ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தலாய்லாமாவோட பிறந்தநாள் அந்த கொண்டாட்டத்தை போய் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ யார் தலாய்லாமாவோட பர்த்டே ஈவெண்ட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர். எப்படி அருணாச்சல் பிரதேஷ் சீனா வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியினுடைய சீஃப் மினிஸ்டரை தலாய்லாமாவோட பிறந்தநாள் விஷயத்துக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள், ஸோ அவரும் போயிருக்கிறார். அவர் வந்து ஒரு புத்த மதத்தை வழிபடக்கூடியவர். அதுக்கடுத்து ராஜீவ் ரஞ்சன் அப்படின்ற இன்னொரு யூனியன் மினிஸ்டர். ஸோ 3 முக்கியமான நபர்களை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த பர்த்டே ஈவெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுவும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய காட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போது தலாய்லாமா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அவருக்கு அடுத்து யார் தலாய்லாமாவாக இருக்கணும் அப்படின்றத அவர் தேர்வு செய்ய போகிறாரு. இது சம்மந்தமாக நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல மாட்டோம். எல்லா மத நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கிறோம். தலாய்லாமா அவருடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு, அவருக்கான சுதந்திரம் இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெரிய அளவுக்கு நிலைநிறுத்துகிறார்கள். ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் மறைமுகமாக சீனாவை குத்தி காட்டுற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை சப்போர்ட் பண்ண மாட்டோம் நீ சொல்கிறியா அப்படின்னு சீனா வந்து கோவப்படும் விதத்தில் நம்ம வந்து மறைமுகமாக சாடி இருக்கிறோம் சீனாவை. ஸோ இப்படி இந்த திபெத் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தலாய்லாமாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி வர்றது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய கோபத்தை இந்தியாவின் மீது அவங்க காட்டுவாங்க.
அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல நண்பர்களே. ஸோ நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இந்த செய்தி இன்னும் ஒரு 2-3 நாள் இதே மாதிரி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தலாய்லாமா சம்மந்தமாக, சைனா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது சம்மந்தமாக. அடுத்து இந்தியா அமெரிக்கா சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். நம்மளுடைய அரசாங்கம் இப்போது அமெரிக்காவின் மீது ஒரு ரிட்டாலியேட்டரி டேரிஃபை போடுவதற்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் மேலே? அமெரிக்கா மேலே ஒரு வரி, அமெரிக்க பொருட்களுக்கு எக்ஸ்ட்ரா வரி போடுவதற்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 26 அமெரிக்கா வந்து நம்மளுடைய ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்டுக்கு, ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், லைட் ட்ரக்ஸ், இதெல்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த டேரிஃபை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. 25% வந்து டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவுக்கு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட $723 மில்லியன் அவங்களுக்கு வந்து டியூட்டி கலெக்ட் ஆகும். ஸோ உடனே இப்போ நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இதற்கு பதிலடியாக நாங்கள் வந்து இதே அளவுக்கு டியூட்டி எங்கள்கிட்ட கலெக்ட் ஆகும் விதத்தில் நாங்கள் டேரிஃப் போட போகிறோம். எங்களுக்கு இதன் மூலமாக $724 மில்லியன் வருவாய், ரெவன்யூ வர்ற மாதிரி நாங்கள் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு வார்னிங் அமெரிக்காவுக்கு வந்துட்டு நம்ம விடுத்திருக்கிறோம். ஸோ அமெரிக்கா பொதுவாக எந்த நாடாக இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த டேரிஃப் சம்மந்தமான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும். ஆனால் அமெரிக்கா ஒருதலை பட்சமாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் படி நம்ம இந்த ரிட்டாலியேட்டரி டேரிஃபை அமெரிக்கா மேலே போடுவதற்கான எல்லா உரிமையும் நம்மளிடம் இருக்கிறது. இப்போ தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பயங்கரமான ஒரு ட்ரேட் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியன் டீம், நம்மளுடைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் இப்போ இந்த திங்கக்கிழமை தான் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மினி ட்ரேட் டீல் வந்து ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறையா குளறுபடி அவர் பண்ணார்ல, டேரிஃப் அதிகப்படுத்துவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மியூச்சுவலாக ஒரு ட்ரேட் டீல் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வேறு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே 2019 நம்மளுடைய ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டுக்கு அமெரிக்கா வந்து டேரிஃப் போடுறாங்க அப்படின்னு ட்ரம்ப் தான் ஆட்சியாளராக இருந்தார். நம்ம அவர் தான் பிரசிடென்ட்டு. அப்போ நம்ம பதிலுக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ஹார்லி டேவிட்சன் பைக் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டேரிஃபை அதிகப்படுத்துகிறோம். எப்பயுமே அமெரிக்காவினுடைய அந்த ஆக்ஷனுக்கு நம்ம பதில் நடவடிக்கையை, கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இந்த முறையும் நம்ம அமெரிக்காவை சும்மா விட போகிறது கிடையாது நண்பர்களே. சரி, இப்போ இறுதியாக நம்மளுடைய டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ராகுல் சிங் அவர்கள் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அங்கே நியூ ஏஜ் மிலிட்ரி டெக்னாலஜி சம்மந்தமாக அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போது பாகிஸ்தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் தான், அவங்கள சும்மா முன்னிலைப்படுத்தி தான் அந்த விஷயம் நடந்தது. ஆனால் உண்மையிலேயே பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சது சீனா தான். பாகிஸ்தானை ஒரு லைவ் லேபாக, அவங்களுடைய ஆயுதத்தை சோதனை செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு லேபாக சைனா வந்து பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனையுமே சைனா வழங்கினாங்க. குறிப்பாக நம்மளுடைய டெப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குது, நம்ம ஃபைட்டர் ஜெட் எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்றது முதற்கொண்டு எல்லா லைவ் அப்டேட்ஸையுமே பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கினாங்க. இப்போ நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட பாகிஸ்தான் பேஸை நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ இந்தியா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபைட்டர் ஜெட் அங்கேருந்து கிளம்பக்கூடாது, எங்களுடைய பேஸ் மீது பாம்பு போடக்கூடாது அப்படின்னு அவங்க முன்கூட்டியே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அந்த வெக்டார்ஸை பற்றி எல்லாத்தையுமே சைனா பாகிஸ்தானுக்கு கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு எதிரி கூட மட்டும் சண்டை போடலை, 3 எதிரி கூட சண்டை போட்டோம். ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா, இன்னொன்று துருக்கி. இவங்க 3 பேருமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அயன்டோ மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இந்தியாவில் நிறுவுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாடோட அந்த நிலப்பரப்பு ரொம்ப பெருசு. ஒரு பறந்து விரிஞ்ச இடப்பகுதியை வந்து நம்ம வச்சுருக்கிறோம், நிலத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அயன்டோமோட ரேஞ்ச் வந்து ஒரு 70 கிலோமீட்டர். ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்சில் அது பயங்கரமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ அயன்டோமை டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு வந்துட்டு ஏற்படும். பாகிஸ்தான் வந்து ஜம்முலேருந்து குஜராத் வரைக்கும் கிட்டத்தட்ட 300-400 ட்ரோன் அனுப்பிச்சாங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். அதெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் வரும் நாட்களில் இதே விஷயத்தை பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் நம்ம நிறையா முதலீடு பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். வரும் காலத்தில் 5th ஜென்ரேஷன் வார்ஃபேர் அப்படின்றது வரும். அப்போது ஒரு கம்ப்யூட்டரில் கை தேர்ந்த ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு எல்லா வெப்பன் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பாகிஸ்தானில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, சைனாக்காரன் கூட உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா வெப்பனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 5th ஜென்ரேஷன் வார்ஃபேருக்கு நம்ம தயாராகணும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது ஒரு
விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அதை கரெக்டான டயத்தில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு போரை துவங்குவது ஈஸி, ஆனால் முடிப்பது கஷ்டம். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 21 டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் 9 முக்கியமான டார்கெட்ஸை ஃபைனலைஸ் பண்ணோம். அது கடைசி நிமிஷம் வரைக்கும் எது 9 முக்கியமான டார்கெட்டுன்னு யாருக்கும் தெரியாது. கடைசி அந்த ஒரு சில மணி நேரத்தில் தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் சீக்கிரட்டாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன், அதனால் நான் சொன்னேன் நண்பர்களே. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவில் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தலாய்லாமா விவகாரத்தில் சீனாவுக்கு நம்ம நல்ல ஒரு நெருக்கடியை கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம். ஏன் இதனால் சீனாவுக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்றது இதற்கு முன்னாடி வீடியோவிலே நான் சொல்லிட்டேன். நான் திபெத்தியன்ஸ் பார்டருக்கு அந்த பக்கமும் இருக்கிறாங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் ஏகப்பட்ட திபெத்தியன்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் திபெத்தியன்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய திபெத்தியன்ஸ் எல்லாத்தையும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, என்னடா இந்தியாவில் தான் அடுத்த தலாய்லாமான்னு டிசைட் பண்ணுறாங்க, உண்மையிலேயே திபெத்தியன் புத்திசம் அங்கே தான் இருக்குதா, சைனா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல, ஒரு ரெவல்யூஷனரி மைண்ட் செட் வந்துட்டு வரும்ல. ஸோ அப்படி அந்த ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சீனா பார்டருக்கு இந்த சைடு இருக்கிறத சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.